சகோதரர்களே, முஸ்லிம் ஊராக இருக்கிறோம். எத்தனை முஸ்லிம் ஊர்கள் எம்மை சுத்தி இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் காட்ட முடியுமா? உலகத்தில் இந்த கிழக்கில் ஒரு பள்ளிவாசல் காட்ட முடியுமா? 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல். சகோதரர்களே, உலகத்தில் இரத்தத்தை நீராக ஊற்றி தாயிபில் அடி வாங்கி பாதங்கள் எல்லாம் வடித்து இந்த தீனை ஹயாத்தாக்கி விட்டு போனார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவருடைய உயிரை கொடுத்து, சஹாபாக்கள் உடலை கொடுத்து, பொருளை கொடுத்து, மனைவியை கொடுத்து உருவாக்கிய இந்த இஸ்லாம் இன்று மங்கிக் கொண்டு போகிறது, மறைந்து கொண்டு போகிறது. நாம் எல்லாம் நினைக்கிறோம் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், உண்மைதான். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஃபிஜி என்ற நாட்டில் 20 லட்சம் முஸ்லிம்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். பாகிஸ்தான் என்ன நாடு சகோதரர்களே? பௌத்த நாடா? பாகிஸ்தான் என்ன இந்து நாடா? முஸ்லிம் நாடு. உங்களுக்கு தெரியுமா, பாகிஸ்தானில் பாங்கு சத்தம் கேட்காத 68 ஊர்கள் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய நிலைமை இது என்று சொன்னால் ரஷ்யாவுடைய நிலைமை என்ன? அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? ஏனைய நாடுகளின் நிலைமை என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார் இஸ்லாத்தை நம்முடைய சமூகம் வளர்க்காவிட்டால் பரவாயில்லை, குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். நாயகத்துக்கு முன்னால் நிற்க வேண்டும் நாம் எல்லாம். நாளை அவருடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்த வேண்டும் நாம் எல்லாம். உலகத்தில் அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல, மிருக வாழ்க்கை அல்ல. நமக்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்கிறது, நமக்கெல்லாம் பட்டோலை இருக்கிறது, நமக்கெல்லாம் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த நாயகம் எமக்காக 63 ஆண்டுகள் சிரமப்பட்டு விட்டு உலகத்தின் சொர்க்கமாம் அந்த மதீனாவின் ரவுதாவில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய 2 தோழர்களும் பக்கத்தில் இருக்க அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கின தீனை நாம் எல்லாம் சீரழித்து விடக்கூடாது. எம்முடைய இஸ்லாம், எம்முடைய மார்க்கம் திருமணத்திலும் தான், வியாபாரத்திலும் தான், நடவடிக்கைகளிலும் தான், எல்லாவற்றிலும் அந்த நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றுவோம். அந்த நாயகம் தடுத்ததை செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்வோம். அவருடைய வரலாறுகளை படிப்போம், அவருடைய வார்த்தைகளை எடுத்து நடப்போம். அவருடைய வாயில் இருந்து உதிர்ந்த வார்த்தைகள் தானே புகாரியாக, முஸ்லிமாக, திருமிதியாக, இப்னு மாஜாவாக, நசாயியாக, தாரமியாக, தைலமியாக, தபரானியாக, பைஹக்கியாக, பஸாராக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான வார்த்தைகளை 1400 வருடங்களுக்கு முன்னால் நாம் நேர் வழியில் செல்வதற்காக உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அந்நியர்களை பின்பற்றக்கூடிய துர்ப்பாக்கிய சமூகமாக நாம் வாழக்கூடாது. சகோதரர்களே, நாம் நினைத்தால் எவ்வளோ சாதிக்கலாம் இந்த உலகத்தில். நாம் நினைத்தால் அல்லாஹ்வோடு எவ்வளவு மக்களை தொடர்பாக்கலாம். நமக்கு என்ன குறை? அல்லாஹ் நம்முடைய ஊர்களுக்கு என்ன குறை வைத்திருக்கிறான்? முஸ்லிம்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், கடல் வளத்தை தந்திருக்கிறான், கடை வளத்தை தந்திருக்கிறான், படிப்பை தந்திருக்கிறான். எந்த ஒன்றையும் அவன் குறை வைக்கவில்லை. தன்னுடைய மார்க்கத்தில் நாம் குறையை ஏற்படுத்திவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக, நாயகத்துக்கு சுன்னத்துக்கு எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக.